வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். செய்தியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் எங்க பாதுகாக்கிறார்? எப்படி பாதுகாக்கிறார்னா, முன்னாடியும் பாதுகாக்கிறாரு, பின்னாடியும் பாதுகாக்கிறார். முன்னாடியும் எந்த ஆபத்து வராதபடி பாதுகாக்கிறார், பின்பாகவும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை வைத்து உங்களை என்ன பண்றாரு? அல்லேலூயா. நீங்க இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அடுத்து என்ன சொல்லுது? இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர். இங்க ரெண்டு இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கர்த்தர் உங்கள் முன்னாடி என்ன பண்றாரு? போகிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை என்ன பண்றாரா? இன்னைக்கு உங்களை என்னையும் பாதுகாக்கிற தேவன் முன்னாடியும் பாதுகாக்கிறார், பின்னாடியும் என்ன பண்றாரு? முன்னாடியும் அவருடைய மகிமையை வைத்திருக்கிறார், பின்பாக அவருடைய மகிமை வைத்து என்ன பண்றாரு? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, எகிப்திலிருந்து அவங்களை கூட்டிட்டு வரும்போது அவர்களுக்கு மேல ஸ்டார்ட் ஆனது தேவ மகிமை, மேக ஸ்தம்பம். இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம். நல்லா கவனிங்க. பகல் நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் அவர்களை தாக்காதபடி கர்த்தர் மேக ஸ்தம்பத்தை என்ன பண்ணாரு? வச்சாரு. அதே போல இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் மேல வந்துச்சு. ஏன் அப்படின்னா, பனி அவர்களை சேதப்படுத்தாதபடி அக்கினி ஸ்தம்பம் என்ன பண்ணிருச்சு? மூடிச்சு. அவர்களை மூடினது மாத்திரமல்லாமல் அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சமாகவும் என்ன பண்ணினது? மாறினது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவரை நம்பி வாழ்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. முன்னாடி பாதுகாக்கிறாரோ பின்னாடி பாதுகாக்கிறாரோ அது அவருடைய விருப்பம். அவர் எப்படி வேணாலும் பாதுகாக்க அவர் வல்லவர். யோபுவை பிசாசு சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் நிற்பான். ஆண்டவர் கேட்பாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? இந்த யோபு இந்த சாத்தா சொல்லுவான், நீங்க அவனை சுற்றிலும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றிலும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நான் சொல்றேன், ஒரு விசுவாசியை சுற்றிலும் தேவன் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களை பாதுகாக்கணும்னு அவருக்கு, நான் சொல்றேன், என்ன பாதுகாக்கணும்னு அவருக்கு தலையெழுத்து இல்லை. இஸ்ரவேலை பாதுகாக்கணும்னு அவருக்கு தலையெழுத்து இல்லை. ஆனா உங்க மேல என் மேல அவருடைய அன்பு இருக்கிறதுனால அவர் உங்களை என்னையும் விசேஷ விதமாய் பாதுகாக்கிறார். என் நினைவுக்குள்ள என்னை யார் பாதுகாக்கிறாங்கன்னு நான் நினைக்கலாம், ஆனா என்ன பாதுகாக்கிறதுக்கு என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவு முழுவதும் உங்களை குறித்து தான் நினைக்கிறார். உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க எங்க போனாலும், எப்படி போனாலும், என்ன செஞ்சாலும் உங்களை பாதுகாக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, என்னுடைய சின்ன மக பியூலா, நாங்கள் நாப்பாளையத்தில் வாடகைக்கு இருந்தோம். கவனிக்கிறீங்களா? நாப்பாளையத்தில் வாடகைக்கு இருக்கும்போது பாஸ்டர்மா, நான் வெளில போயிட்டேன். பாஸ்டர்மா என்ன பண்ணுறாங்க, உள்ள வேலை செஞ்சுன்னா சின்னது என்ன பண்ணுச்சு, ஃபோனை கையில் வச்சுக்கிச்சு. ஃபோனை வச்சுக்கிட்டு, அது பழைய ஃபோனு. எங்கள் வீட்டில் ஒரு தொட்டி உள்ள பின்னாடி கிணறு, சம்பு பழைய இதில் கிணறாக இருந்துச்சு. எங்கள் ஹவுஸ் ஓனர் அதை மாற்றிட்டு சம்பாக வச்சு அதில் தான் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. இந்த அம்மா ஃபோனை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தாலும் நேராக எங்கே போய் போட்டுருச்சு? சம்பில் போட்டுருச்சு. நல்லா கவனிக்கணும். சம்பில் போட்டுருச்சு. போட்டுட்டு
இங்கே உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுக்கு உள்ள உணர்வு வருது. பாசமாக்கு என்ன உணர்வு? எங்கள் தலைவர் இந்த அம்மாவை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு கால் எங்கே போகுது? எதை எடுக்க? ஃபோனை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கால் எங்கே போகுது? சம்பு உள்ள போகுது. அடுத்த கால் தூக்கி வைக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணியாச்சு? அல்லேலூயா. சொல்லுனேன், நம் தாய் தன்னுடைய பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்குதான்னு நினைக்கிறோம். அது போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணுது. ஆனால் தேவன் அதை சாதாரணமாக விடலை. அடுத்த செகண்ட் அந்த உணர்வை கொடுத்து ஓடி போய் பார்க்க வைக்கிறாரு. சொல்கிறேன், அந்த நினைவையே கொடுக்காம விட்டார்னா என்ன பண்ண முடியும்? எங்க நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நான் முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கும்போது பெரிய காவா சர்மானரில் ஓடிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காவால் விழுந்து எந்திரிச்சவன் தான் நான். சின்ன வயசில் எங்கள் அம்மா விட்டு வேலைக்கு போயிடுவாங்க, எங்கள் பாட்டி தான் பார்த்துக்குவாங்க. அந்த தரையில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தவறி என்ன பண்ணிட்டேன்? காவால் விழுந்துட்டேன். உண்மையாக சொல்கிறேன், அன்னைக்கு எங்கள் பாட்டிக்கு அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்து காப்பாற்றலைன்னா நானும் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பேன்? புரியுதா நான் சொல்கிறது? ஒரு உணர்வை கொடுத்து உங்களை என்னையும் தேவன் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வராரு. அல்லேலூயா. நான் நடந்தாலும் உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் போனாலும் வந்தாலும் வண்டியை ஓட்டிட்டு போனாலும் எல்லா இடத்துலையும் என்னை பாதுகாக்கும்படியாக என் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் கரங்களில் என்ன பண்ணுவாங்க? என்ன ஸ்பெஷலா விசேஷமா பாதுகாக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஏங்க இன்னைக்கு நான் ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, என் ஃப்ரெண்டுங்க தப்பு பண்ணிவிட்டு அவன் மாட்டிக்கிற நேரம் கர்த்தர் உங்களை மாத்திரம் அப்படி தனியாக கூட்டிகிட்டு வர்றாருன்னா தெரிஞ்சுக்கணும், என் மேலே கர்த்தர் ஏதோ ஒரு நினைவாக இருக்கிறாரு, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. உங்க சில முன்னாடியும் அவருடைய மகிமை, பின்னாடியும் அவருடைய மகிமை என்னை என்ன பண்ணுகிறது? பாதுகாக்கிறது. எந்த சேதமும் அணுகாதபடி. உங்களை என்னை பாதுகாக்கிறதுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? எந்த சேதமும் இவர்களை அணுகக்கூடாது. என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை பாதுகாப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஏங்க இன்னைக்கு நான் எதுக்கு இன்னைக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுற கூட்டம் உண்டு. எனக்கு ஒருத்தவங்கிட்ட கேட்குறேன், என்ன வரலையா? இல்லை பாஸ்டர், நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்டுங்களோடு நாங்கள் எங்கே போகிறோம்? சுற்றுலா பார்க்க போகிறோம், வெளியில் போகிறோம். எங்கே போகிறோம்? வெளியே போகிறோம். பாதுகாக்கிறவர் இல்லைன்னா எங்கே வெளியில் போனாலும் ஒன்றும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ட்ரெயினில் போனாலும் பாதுகாக்கிறவர், ஃப்ளைட்டில் போனாலும் பாதுகாக்கிறவர், நடந்து போனாலும் பஸ்ஸில் போனாலும் அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் வாகனம் ஓட்டும்போது, எந்திரிச்சு நடக்கும்போது, உட்காரும்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட எனக்கு என்ன நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கும். என்னையும் உங்களையும் அவர் பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை என்ன பண்ணுவாரா? உங்க முன்னாடி போறவர் எல்லா ஆபத்துகளையும் விபத்துகளையும் கோணல்களையும் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. பின்னாடி வருகிறவர் அவருடைய பாதுகாப்பை கொடுத்து உங்களை என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி. அல்லேலூயா. என்ன பாதுகாக்கிற தேவன் எங்க வச்சு பாதுகாக்கிறாரு?
வனாந்திரத்தில் வச்சு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வனாந்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆமென். ஆனால் இஸ்ரவேல் போன வனாந்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் போன வனாந்திரம் ரொம்ப மோசமான வனாந்திரம். கொல்லிவாய் சர்ப்பங்கள் இருந்தது. இந்த வனாந்திரத்தில் என்ன இருந்தது? கொல்லிவாய் சர்ப்பங்கள், என்னென்னவோ பூச்சிகள் இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் கர்த்தர் மறைச்சு பாதுகாத்தாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்னையும் உங்களையும் கானான் தேசத்துக்கு அவர் நடத்த தீர்மானம் பண்ணிட்டார்னா என்ன வந்தாலும் அவர் நடத்தி செல்வார். கடந்த இரவு ஜபத்தில் அப்படியே இருக்கும்போது ஒரு சில காரியங்கள் அப்படியே வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேனே, எனக்கு முன்னாடி செங்கடல் தடையாக இருக்கட்டும், எனக்கு முன்னாடி பார்வோன் தடையாக இருக்கட்டும், என்ன கர்த்தர் கானான் தேசத்துக்கு நடத்த தீர்மானம் பண்ணிட்டார்னா எதுவும் என்னை சேதப்படுத்த விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்கிறேன், என்ன நடத்திக்கிட்டு போகிறவர் அவருங்க. என்னை வாழ வைக்கிற எனக்கு என்னுடைய பார்வையில் செங்கடல் தடை போல இருக்கலாம், பார்வோன் என்னை கொல்ல வருகிறவனை போல இருக்கலாம். ஆனால் என்னை குறித்து அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு, கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டார்னா அவர் நிச்சயமா என்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. அல்லேலூயா. மோசேக்கு இருக்கிற தைரியம், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீங்கன்னு தைரியமா சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. உங்களை பாதுகாத்த தேவன் இன்னும் பாதுகாக்கிற தேவன் தான் இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விலகுற தேவன் அல்ல. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிற அவர்களை வழி நடத்திக்கிட்டு போறாரு. எங்க? வனாந்திரத்தில் செங்கடல் நிற்குது. நான் சொல்றேன், அந்த செங்கடல் அவருடைய மனுஷனுடைய பார்வைக்கு தடையா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு தடை இல்லை. இன்னைக்கு உங்க முன்னாடி எதெல்லாம் தடையா இருக்குதோ, எப்படி இதை தாண்டி போவேன்? எங்க உங்களை அழைச்சவர், உங்களை கொண்டு வந்தவர் நிச்சயமாய் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இந்த மேக சம்பவம் அப்படியே விலகி பின்னாடி வந்துருச்சு. ஏன் தெரியுமா? இப்ப பின்னாடி வந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு நடுவில் வந்து நின்றாரு. இன்னைக்கு உங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வருகிற மனுஷர்கள், உங்களை கொல்லணும்னு நினைக்கிறவன், உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறவன், உங்களை தொடாதபடி என் தேவன் தன்னுடைய மகிமையை உங்கள் நடுவில் வைக்கிறாரு. எங்க யாக்கோபை தொடணும்னு வந்தான் யாரு? மாமனார். லாபான் தொடணும்னு வந்தான், மாமனார் தொடணும்னு வந்தான். வர வழியிலே கர்த்தர் சொல்றா, ஏய் யார் மேல கை போடாத, யாக்கோபின் மேல கை போட்ட காலி, யாக்கோபு மேல கைய வச்ச நீ காலி. எங்க அங்கேயே எச்சரிக்கிறார்னா என் தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. என்ன பாதுகாக்கிற தேவன்க, என் மேல கரிசனை உள்ளவர், எனக்கு ஒரு சேதம் வராதபடி என்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. விட்டுருவாரா? எங்க நிக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க சொல்லாதீங்க, ஆண்டவரே பின்னாடி வந்து நில்லுங்க சொல்லாதீங்க, முன்னாடி வாங்கன்னு அவர் சொல்லாதீங்க. அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் முன்னாடி நின்னாலும் அவர் தான், பின்னாடி நின்னாலும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவர் முன்னாடி நடந்து போனார்னா நல்லா இருக்கும். அவருக்கு தெரியும், அவருக்கு டீச் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை, அவருக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நீங்களும் நானும் பெரிய ஆள் இல்லை. அவர் என்னை பாதுகாக்கிற தேவன். அவர் என்ன பண்றாரு? முதல்ல உங்களை என்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் இரக்கம் வச்சிருக்கிறார். ஆமே. யாத்ராமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், ஆமென். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். கவனிங்க, இந்த வசனத்தை யார் சொல்றதுன்னா மோசே சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏறிட்டாரு, சீனாய் மலையில ஏறிட்டாரு. ஏன்? முன்னாடி 10 கற்பனைகளை ஆண்டவர் ஒரு பலகையில் கல்வெட்டில் செஞ்சு கொடுத்தாரு. இவர் கீழே எடுத்துட்டு வந்து ஜனங்க பண்ற அநியாயத்தை பார்த்தோன்னா போட்டு என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காலையில எழுந்து அந்த கற்பலைக்கு ஒத்த கற்பலையை என்ன பண்ணு, ரெடி பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ரெடி பண்ணி இவர் என்ன பண்றாரு?
எடுத்துட்டு போறாரு. போகும்போது சொல்றாரு, ஏய் அந்த மலையை சுத்திலும் எவனும் நிற்கக்கூடாது, ஆடு மாடும் மேயக்கூடாது, எந்த ஒரு மனுஷனும் அதை தொடக்கூடாது, எல்லாம் விலகி போக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் ஏறி போறாரு. போனா 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். யார் வந்து நிக்கிறதா? யார் பக்கத்துல? எப்படி வந்து நிக்கிறாரா? வசனம் சொல்லுது, அவர் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, ஒரு மேகம் போல அப்படியே வந்து இறங்கி யார் பக்கத்துல நிக்குது? யார் பக்கத்துல நிக்குது? மோசே பக்கத்துல நின்ன உடனே தலைவருக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகுதுன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, இப்போ அந்த மேக மகிமை இப்போ அவனுக்கு முன்னாடி அப்படியே கடந்து போகும்போது மோசே சொல்றாரு பாருங்க, அவர் கர்த்தர் கர்த்தர். இப்போ என்ன கூப்பிடுறாரு? எப்படி கூப்பிட்டுருவாரு தெரியுமா? எப்படி கூப்பிட்டுருப்பாரு? கர்த்தர் கர்த்தர். அப்படியா? எப்படி? எவ்வளவு சத்தமா கூப்பிட்டுருப்பாரு? கட கட கடன்னு உள்ள ஆடி இருக்கும் பயம். யார் வந்திருக்கிறாங்க? என் ஆண்டவர் வந்திருக்கிறாரு, என் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது. அவனால நிக்க முடியல, ஒரே சத்தமாய் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அல்லேலூயா. சொல்றேன், தேவ மகிமை எங்கெல்லாம் வருதோ நான் தைரியமா சொல்ல, உங்க பக்கத்துல எப்பவுமே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க வாகனத்துல போகும்போது, உங்க வீட்டுல இருக்கும்போது அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்தை உணர்வீங்கன்னா உங்களால இருக்க முடியாது. நீங்க அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க அந்த இடத்த. அவர் கர்த்தர் 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 கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், மகா தயவும் உள்ளவர், சத்தியம் உள்ள தேவன், தயவும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறை. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். அல்லேலூயா. இந்த மோசே சொல்றாரு, 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை என்ன பண்ணுவாராம்? காக்கிறவர்னா நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் இந்த வசனத்தை. அவர் என் மேல வச்ச இரக்கத்தினால என்னை காக்கிறாரு. எதனால காக்கிறாரு? என் தகப்பன் கொடுத்த அங்க இரக்கம், என் தாய்க்கு கொடுத்த இரக்கம், அந்த இரக்கத்தினால என்னை பாதுகாக்கிறாரு. இன்னைக்கு உங்க மேல வச்சிருக்கிற இரக்கத்தினால உங்க குடும்பத்தை என்ன பண்றாரு? ஓ, நீங்க உழைச்ச உழைப்பு அல்ல, நீங்க கொடுத்த காணிக்கையில தசமபாகம் அல்ல, எதுவும் அல்ல, நீங்க ஜபிச்ச ஜபம் அல்ல, அவர் உங்க மேல வச்ச இரக்கம் உங்களை என்ன பண்ணுகிறது? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறேன். உங்க உண்மையை கட்டல வேதத்துல எத்தனை பேர் உண்மையா இருந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிங்களேன், 3:21. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன, அதாவது தோல் உடைய உண்டாக்கி ஏன் உடுத்துறாரு? அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க. நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை பாதுகாக்கிற தேவன் என் நிர்வாணத்தை மறைக்கிறவராய் இருக்கிறார், என் தவற மூடுகிறவராய் இருக்கிறார், என் அநியாயத்தை மாற்றுகிறவராய் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு தோல் உடை கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் படைச்ச ஜனம், இது என்னால உருவாக்கப்பட்டது, இது அழிக்கணும்னா 5 நிமிஷம் ஆகாது, அழிச்சிடலாம். ஆனா உங்க மேல என் மேல இறக்கம் வச்சு பாதுகாக்கிறாரே. உங்க மேல என் மேல இறக்கம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓ, சுய அறிவு, சுய புத்தி, சுய ஞானம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க என்னால நான் நல்லா இருக்கிற, அதனால 3 நாள் நிக்காம போட்டோம். என்னது? 3 நாள் நிக்காம போட்டோம். என்ன நடக்கும்? 4 ஆள் என்ன ஆயிடுவாரு? நாரி போவாரு. உண்மைதானே? எங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாதுகாக்க, என்னால முடியும். அவர் இரக்கத்தினால தான் பாதுகாக்கப்படுறோம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி பாத்ரூமில் போய் கால் வைக்கும்போது லைட்டாக வலிக்குது. மொத்தமாக வலிக்கிறதா என்ன நடந்திருக்கும்? ஆமே, அடிபடும்போது லைட்டாக அடிபட்டு கொஞ்சம் லைட்டாக வீங்கி சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுது? காயம் ஆறிடுது. பெருசாக அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமே, மூளையில் அடிபட்டிருந்தா என்ன கோமா ஸ்டேஜ், அவ்வளோதான். ஏங்க எவ்வளோ விஷயங்களை பாதுகாக்கிறாரு, எவ்வளோ விஷயங்களை உங்களை என்னை பாதுகாக்கிறாங்க. வசனம் சொல்லுதுங்க, அவனுக்கு தோளுடைய போத்து பாதுகாக்கிறாருங்க, தோளுடைய கொடுக்கற. ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், அடிச்சு அவனை காலி பண்ண முடியும். போடா பொழைச்சுக்கோடா, நான் இன்னும் பாதுகாக்கிற தேவன் உன்னோட. எதை கொடுக்கிறாரா? இரக்கம் செய்து பாதுகாக்கிறாரு. என் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இரக்கம் செஞ்சு அவர் என்ன பண்றாரு? காக்கிறார். இப்ப சொல்ல முடியுமா? என் பலன், என்னுடைய அறிவு, என் ஞானம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என் திறமையினால வாழ்றனோ, அவர் கொடுத்த இரக்கம், அவர் கொடுத்த தோளுடைய. இப்ப ஆதாம் வெளில போனா என்ன சொல்லுவாரு? அன்னைக்கே அடிச்சிருப்பாரியா? அவர் தோளுடைய கொடுத்து இப்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. என்னைக்கோ அடிக்க வேண்டிய, என்னைக்கோ மறிக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு தோல் உடை கொடுக்கப்பட்டு, இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, பாதுகாப்பு என்ற வஸ்திரத்தை கொடுத்து உங்களை என்னையும் கர்த்தர் இன்னைக்கு நடத்தி வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல வருது பாருங்க, இது கொஞ்சம் அட்வைட்டு. என்ன அட்வைட்டு? நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த நபர் அப்படின்றவர் அவர்னால வாழ்றாரு தவிர என்னால் வாழலை. நான் அவரால் வாழ்றேன்னு தவிர என்னால் வாழலை. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் உங்களை தாழ்த்தி யோசித்து நடங்க. உயர்த்தி நடக்கிறது வேணான்னு சொல்லலை, நடக்கலாம். ஆனால் அவர் முன்னாடி நான் ஒன்றும் இல்லைப்பா, நான்லாம் ஒரு மனுஷனாக இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உங்கள் கிருபை தான். என்னெல்லாம் நீங்கள் இன்றைக்கி உட்கார வச்சுருக்கிறீங்கன்னா கிருபை. ஆண்டவரை பாதுகாக்கிறீங்க சொல்லி பாருங்களேன். அந்த பாதுகாப்பு உங்களை என்னை இன்னும் நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆதாம் நினச்சிருப்பான், வெளியில் போயிட்டு அவர் கோவப்பட்டு அடிச்சிருந்தார்னா, நான் நினைக்கிறேன் அந்த கோவத்தை பெருசாக காட்டியிருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? எனக்கு உங்கள் மேலே என் மேலே அப்படி காட்டலை. ஆமாவா இல்லையா? இறக்க வச்சு பாதுகாக்கிறார். ஆனால் இந்த திமிரு பிடிச்ச ஜனம் வர வழியில் ஓவரா பேசுச்சு. யாரு? இஸ்ரவேலர்கள். வர வழியில் அந்த வாய் சும்மாவே இருக்காது, சில வாயெல்லாம். ஆமே, நல்லா புரிஞ்சு. அவர் என்னை பாதுகாக்கிறாரு. அவர் என்னை பாதுகாக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது காரியத்தை நான் வாசிக்கிறேனே. அடுத்தது சங்கீதங்களின் புஸ்தகம் 121:3 வாசிங்களேன். அங்கே இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நல்லா உணர்ந்தவராக இருக்கிறார். வாசிங்க 121:3. என் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அதாவது இவர் சொல்றாரு, என் காலை என்ன பண்ண மாட்டாரு? தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். யாரு? என்னை காக்கிறவர் என்ன பண்ண மாட்டாரு? உறங்க மாட்டாராம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை. இங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா வராரு பாருங்களேன். காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை என்ன பண்ணுவார்? அவரு எந்த சொந்தத்தின் மத்தியிலையும் உங்களை தலகுனிய விடாதபடி உங்களை என்ன பண்ணுவார்? அவரு காப்பாரு. அவர் தூங்குறது இல்லை, உறங்குகிறது இல்லை. அவர் அந்த அளவுக்கு உங்களை பாதுகாக்கிறாரு. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் எப்படி இருக்கிறாரு? இப்போ உனக்குள்ள ஒரு தைரியம் வரட்டும். என் பக்கத்தில் யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு. என்னை காக்கிறவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. நாம் அடுத்து சொல்றாரு, பகலில் வெயிலாயிலும் நிலவாயிலும் என்ன பண்ணாது? ஏன்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு.
என்னை பாதுகாக்கிறவர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால வெயிலும் நிலவும் என்னை என்ன பண்ணாது. ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்னை எங்கேயுமே தள்ளாட விடமாட்டார். ஏன்னா என்னை காக்கிறவர் என் கூட இருக்கிறார். அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். அப்பேற்பட்டவர் தான் என் கூட என்ன பண்ணுறாரு. நான் தூங்குவேன், அவர் தூங்க மாட்டார். அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை பண்ணுறேன், அவர் என் பக்கத்தில் வந்து என்னை பாதுகாக்கிறாரு. ரெண்டாவது, நான் எங்கே போனாலும் வந்தாலும் வெயிலோ நிலவும் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்கிறவர் என் பக்கத்திலே என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. கடைசி அங்கே சொல்லும்போது 8வது வசனம் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னைன்ற இடத்துல என்ன போட்டுக்கிட்டு என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என் பக்கத்தில் இருக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், தூங்காதவர், எனக்காக முழிச்சுக்கிட்டு இருக்கிறவர், அவர் எப்பவுமே எங்கே இருக்கிறாரா, பக்கத்தில் இருந்து தீங்குகள் அணுகாதபடி. எது அணுகாதபடி? தீங்குகள் அணுகாதபடி அவர் என்னை விலக்கி காப்பார். ஆமே, விலக்கி என்ன பண்ணுவார், காப்பார். அதில் கடைசியாக சொல்கிறார், என் ஆத்துமாவை. ஏன் தெரியுமா? சரீரம் முக்கியம் இல்லை, எது முக்கியம்? ஆத்மா முக்கியம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு லாபம் என்ன? ஆமா தானே? உலகம் முழுவதையும் நீங்க ஆதாயப்படுத்தலாம், உங்க ஆத்மாவை நீங்க நஷ்டப்படுத்தினா லாபம் இல்லை. உங்க பக்கத்தில் இருக்கிறவர் உங்களையும் காக்கிறாரு, உங்கள் ஆத்மாவையும் காக்கிறாரு. தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிறாரு, சேதம் அணுகாதபடி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறாரு. நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், ஆனா நீ உன்னை பாதுகாக்கிறியா? நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்து நடத்துறேன், நீ உன்னையே நீ பாதுகாக்கிறியான்னு கர்த்தர் கேட்கிறாரு. நம்மளே நாம எப்படி பாதுகாக்க முடியும்? நம்மளே நாம எப்படி பாதுகாக்க முடியும்? வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அல்லேலூயா. என்ன பாதுகாக்கிறாரு, தோல் உடை கொடுக்கிறாரு, இறக்கம் வைக்கிறாரு, காலை தள்ளாட விடாதபடி பாதுகாக்கிறாரு, வெயில் அணுகாதபடி, நிலவு அணுகாதபடி, சேதம் வராதபடி, யாரும் என்னை தொடாதபடி கர்த்தர் சூப்பரா பாதுகாத்துக்கிட்டு வராரு. அந்த தேவன் என்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நீ ஒழுங்கா பாதுகாத்துக்கோ. ஏங்க, அவரால் பாதுகாக்க முடியும். நான் ஒரு தவறுக்கு போறேன்னா என்னை தடுக்க முடியுமே தவிர அதை மீறி நான் போகும்போது அவர்னால ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? சிம்சோனுடைய கண் பிடுங்கப்பட்டதுக்கு தேவன் காரணமா, சிம்சோன் காரணமா? ஏன் சிம்சோன் காரணம்னா, கர்த்தர் தடுத்தாரா இல்லையா? கர்த்தர் தடுத்தாரு, போகாதடா, வேணாடா. ஆனா அதை மீறியும் இவன் போய் என்ன பண்ணப்பட்டான்? ஏன்? பாதுகாக்கிறவர் இருந்தாரு, பாதுகாக்கிறவர் கூட இருந்தாரு. ஏன் அவனை பாதுகாக்கல? நிறைய பேருடைய கேள்வி. கர்த்தர் பாதுகாக்க வேண்டியதானே? நான் போய் ஏன் புத்தியினத்தினால, ஏன் அறிவினத்தினால நான் போய் விழுந்துட்டு யாரை குறை சொல்லக்கூடாது? யாரை குறை சொல்லக்கூடாது? இன்னைக்கு நிறைய நேரத்தில் யாரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆண்டவர் பார்க்க கூடாதா? ஆண்டவர் காப்பாற்றக்கூடாது? காப்பாற்றுறவர் கூட இருந்துகிட்டு தானே இருக்கிறாரு. தப்பு வைக்கிறவர் கூட இருந்து தப்பு வச்சுக்கிட்டு தானே இருக்கிறார். எச்சரிப்பு கொடுக்காமலாம் இல்லை. என் தேவன் எச்சரிப்பு கொடுக்காமலாம் இல்லை. ஆராதனைக்கு வர நேரத்தில் நான் ஊரை சுத்திக்கிட்டு நான் போய் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு அங்க அடிபட்டு அவமானப்பட்டு வந்து நின்று, ஏசப்பா நான் எவ்வளோ ஜெபம் பண்ண, ஏன் என்னை தப்பு வைக்கல அப்படின்னு கேட்டா அவர் சொல்வாரு, நீ என்னுடைய சமூகத்துக்கு வரதை காட்டிலும் உனக்கு முக்கியமாயிருச்சு. எது? ஃப்ரெண்டு முக்கியமாயிருச்சு, விளையாட்டு முக்கியமாயிருச்சு, வேலை முக்கியமாயிருச்சு, உறவுகள் முக்கியமா, இப்படி எல்லாத்தையும் நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறிய. அல்லேலூயா. தப்பு விக்கிறவர், பாதுகாக்கிறவர், அவர் பாதுகாப்பாரு. ஆனா மீறி நான் போகும்போது அவர் கம்முன்னு விட்டுருவாரு.
2 கண்ணும் பிடுங்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கிறா, உன் பலன் எதுல இருக்குது? எதுல இருக்குதுன்னு சொல்றாரு, கயிறுல கட்டு. எந்த கயிறு? புது கயிறுல கட்டு. எச்சரிப்பு வந்துச்சா? அர்த்தி எந்திரிச்சான். கர்த்தர் தப்பு வித்தாரு. அடுத்த வாட்டியும் கர்த்தர் உணர்வு கொடுத்திருப்பாரு, டேய் வேணாண்டா. திரும்பவும் போய் தெளிலாளுடைய சந்தோஷம் என்ன பண்ணிச்சு? இழுத்துச்சு. திரும்ப எதுல கட்டுறா? புது என்ன கயிறு? புரியல, என்ன கயிறுங்க? பச்சை அகலி நார்ல என்ன பண்றா? கட்டுறா. எப்பா இதுல கட்டின, சரி ஓகே. அடுத்தது என் ஜடையெல்லாம் தூக்கிட்டு போய் எதுல அடி? எதுல அடி? நெசவு செய்யற அந்த ஆணியில 7 ஜடையை நீ அடிச்சிட்டினா என் பலன் என்ன பண்ணிரும்? எத்தனை தடவை எச்சரிப்பு, எத்தனை தடவை எச்சரிப்பு. உங்களுக்கு எனக்கு எச்சரிப்பு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாரு. கர்த்தர் எத்தனையோ விஷயத்துல தப்பு வைக்க முடியாது, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க அவர் தப்பு வைக்கும்படி எவ்வளவு உணர்வா கொடுக்கிறாரு. வேணாம் வேணாம், போகாத, நிக்காத, பேசாத. அதனால்தான் இங்க நீதிமொழிகள் சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காத்துக்கிறான். சில பேர் வாய் சும்மா இருக்க மாட்டுது. சில வாயெல்லாம் என்ன பண்ண மாட்டுது? லபலபல இந்த தவளை வாய் தான். ஆமாவா இல்லையா? பாம்புக்கு தவளை எங்க இருக்குன்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? இதுவா கத்தி கத்தி நான் எங்க இருக்கேன்? எங்க தான் இருக்கிறேன்? சேத்துல தான் இருக்கிறேன், வந்து என்னை பிடிச்சிட்டு போன்னு சொல்லும். இஸ்ரவேல் ஜனங்க வர வழிலாம், நாங்கள் வனாந்திரத்தில் செத்தா நல்லா இருக்குமோ, செத்து போன்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயே என்ன பண்ணாரு? ஆமே. சில வாயெல்லாம் சும்மா இல்லை, செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா. அதுக்கா பாதுகாத்துட்டு வராரு? அதுக்கு அவங்கள பாதுகாத்து கூட்டிட்டு வராரு? இந்த மனுஷனோட வாழ்றது செத்தா நல்லா இருக்கும், அந்த மனுஷனை திருத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுல வேற தற்கொலைக்கு வேற சில பேர்லாம் முயற்சி பண்றது. நான் என்ன அவர் என்னை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாருங்க. எவ்வளவு விதத்துல என்னை பாதுகாக்கிறாரு. நான் புத்தியினமா போய் சில நேரங்களில் மாட்டிக்கிறேனே, பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறேன் வசனம் சொல்லுது. தேவையில்லாத விஷயங்கள் வேணானா வேணாம். ஏங்க என்ன பாதுகாக்கிற ரெடி, முன்னாடியும் பாதுகாக்கிறார், பின்னாடியும் பாதுகாக்கிறார். நான் திமிரு பிடிச்சிட்டு என் இஷ்டத்துக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டு ஆண்டவரை குறை சொன்னா ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன கேட்பாரு? டே நீ திமிரு பிடிச்சிட்டு போய் மாட்டிக்கிட்டு என்ன குறை சொல்றேன்னா என்ன அர்த்தம் இது? அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றது, பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்றது, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்றது எதுவுமே. ஆனா ஆண்டவர் பாதுகாக்கணும்னு ஒண்டி நான் விரும்புறது. சில பேர்லாம் பைபிளை இன்னைக்கு கொண்டு போய் வைக்கிறது அவ்வளவுதான். அதோட எத்தனை நாள் கழிச்சு, எத்தனை நாள்? ஆனா வர ஆபத்துலாம் பாருங்க, பெருசு பெருசா வருது. ஆனா சாட்சி சொல்லும்போது கர்த்தரேனை இப்படி விஷயத்துல உண்மையா தப்பு வைக்கிறாரு. தப்பு வைக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்ன இரக்கம். ஆனா இன்னும் தப்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் தப்பிச்சு. நான் சொல்றேன், சாட்சிகள் நான் சொல்ல வேணான்னு சொல்ல, உங்களை தப்பு வைக்கிறதுல நீங்க சொல்லணும். ஆனா எந்த விஷயத்துல நான் புத்தீனமா போய் மாட்டினேன், அதனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் தப்பு வித்தாரு. ஏவாள் புத்தீனமா போய் மாட்டினா, கர்த்தர் தப்பு வித்தாரு. இல்ல இன்னைக்கு அந்த நிலைமை என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, கர்த்தர் தப்பு வித்த. அங்கேயே ஒரு ஆட்டை பலி செலுத்தி, அங்கேயே ரத்தம் சிந்தி, ஒரு மன்னிப்பை கொடுத்து, தோலுடைய கொடுத்து போ, இனி வாழு அப்படின்றாரு. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ. அதே நீதிமொழிக்கு 19:8 வாசிங்கள. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன். எதை காக்கணுமா? எதை காக்கணுமா? கர்த்தர் கொடுத்த புத்தி. புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவள தன் கையினால் அதை என்ன பண்றான்? புத்தியுள்ள மனுஷன் கற்மலையின் மேல தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாதவனும் மணலின் மேல என்ன பண்றானா? தன் வீட்டை கட்டுகிறான். புரியுதான சொல்றது? வேதம் சொல்லுது, கர்த்தர் கொடுத்த புத்தியை நீங்க காத்து நடப்பீங்கன்னா உங்க வீடு, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் சூப்பரா இருக்கும். அல்லேலூயா.
நீங்க புத்தி இல்லாம எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு ஐயோ போயிருச்சேன்னு சொன்னா எப்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும்? புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியை காத்துக்கோங்க, வாயை காத்துக்கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவாளி, நான் புத்திசாலி, அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற புத்தி இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் செலவு பண்ணணும், இங்கதான் இப்படிதான் இருக்கணும் சொல்லி கொடுத்தாருன்னா அப்படி இருங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது வசனம்? சிலது பார்த்தீங்கன்னா தம் அடிச்சுக்கிட்டு, பாக்கு போட்டுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு கடைசியில் வியாதியில் போய் உக்காந்துக்கும். சொல்லும், ஏசப்பா என்னை காப்பாத்தலையே, ஏன் ஏசப்பா என்னை காப்பாற்ற மாட்டாரு? அவர் காப்பாத்தாம இல்லை, அவர் காப்பாத்துகிற தேவன், அவர் காப்பாத்துகிற தேவன். சில வீடுகளில் போய் தலையிடாத, சில பிரச்சனையில தலையிடாத, சிலருடைய வீட்டில் போய் உன்னுடைய தலையை விட்டுட்டு மாட்டிக்காதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஆமே. தனக்கு அடுக்காத வழக்கில் தலையிடுகிறவன் யாருடைய காது பிடிச்சி இருக்கிறானா? நாயின் காது பிடிச்சி தேவையில்லாத வழக்குகளெல்லாம் போய் மூக்க நுழைக்கிறது. தனக்கு வேணாது, கடைசியில் மாட்டிக்கிட்டு என் பேரை கட்ட பேர் ஆக்கி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது. எதுக்கு? எவனோ அடிச்சுட்டு போட்டோம், நான் போய் சமாதானம் பண்றேன். பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பண்ணுங்க. ஆண்டவரே வேணான்னு சொல்லல. அல்லேலூயா. இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு போய் மூக்க நுழைக்கிறது, கடைசியில் மாட்டிக்கிறது. வேணாங்க. உங்களை பாதுகாக்கணும் தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பாதுகாத்து பாதுகாத்து பத்திரமா வச்சுட்டு போறாரு. இந்த பொம்பளை பிள்ளைகளை நல்லா தாய் தகப்பனும் அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து வைப்பாங்க. சிலது வந்து அப்படியே கொத்திட்டு போயிடும். எது? பாதுகாத்து பாதுகாத்து கடைசியில் சொல்லுவாங்க, எவ்வளோ பாதுகாத்தேன், எவ்வளோ பாதுகாத்தேன், இது எப்படி எப்படியோ நடத்தணும்னு பாதுகாத்தேன். இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிருச்சே. ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, என்ன நான் பாதுகாக்கலைன்னா அவருடைய பாதுகாப்பு வேஸ்டா போயிடும். நான் சொல்றது புரியுதா? நான் சரியா பாதுகாக்கலைன்னா என் வாயை, என் நடக்கையை, என் பேச்சை, என் சிந்தனையை, என் செயல்பாடை ஒழுங்கா நான் பாதுகாக்கலைன்னா அவருடைய பாதுகாப்பு என்ன ஆயிரும்? பெஸ்ட். ஆமாவா இல்லையா? அவர் என்னதான் என்னை பாதுகாத்தாலும், நான் நெடுக போய் சிம்சோனை எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் போய் மாட்டிக்கிட்டாரு. கடைசியில் கேட்கிற இந்த ஒரு விஷயம், என்னை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறாரு உங்களை. என்ன பண்றாரு? அவரு பாதுகாக்கிறாரு உங்களை. நீங்க ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கோங்க. ஏங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வரதெல்லாம் நான் தேவனை ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன நான் பாதுகாக்கிறது, நான் இனி எப்படி நடக்கணும்னு அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஏங்க, நான் சொல்றேன்னா, இந்த 20 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ பேரை, எத்தனை காலத்தை, எத்தனை சூழ்நிலையில எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். சில பேர்லாம் நல்ல ஜபத்தில் அப்படியே வருவாங்க. இப்போ ஆண்டவரோடு நடக்கிறேன் பாஸ்டர், சந்தோஷம். ஆனால் எப்போ இந்த விசுவாசி விழுகுனே தெரியாது. எதை பார்த்து விழுந்துரும்? வரக்கூடிய ஏதாவது அது கண்ணுக்கு ஆசையாக வந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? விழுந்துரும். எங்க இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் பிசாசு விழ பண்ணுகிறதற்கு இன்க்ளூடு என்னையும், நான் ஒன்றும் அவ்வளோ வானத்திலேருந்து குதிக்கலை, என்னையும் விழ பண்ணுகிறதுக்கு என்னென்னவோ பிளான்லாம் வச்சுருக்கிறான். வைக்காமலாம் இல்லை, விழ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறாரு. அவனுக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அவனுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் கொண்டு வருகிற தந்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் உங்களை விழ தள்ளுகிறது தான் அவனுடைய முக்கியமான நோக்கம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க குடும்பத்தை அழிக்கணும் தான் அவனுடைய திட்டம், உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் தான் அவனுடைய திட்டம். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அவனை எதிர்க்கிறவர்களாக, அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சொல்லுகிற நீதிமொழிகள் 21:23 வாசிங்களேன்.
தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி எதை காக்கிறவன்? வாயையும், ரொம்ப மோசமானது ரெண்டும். எது? இந்த சில பேருடைய வாயெல்லாம் இருக்கு தெரியுமா, அதுக்கு சமாதானமா பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வாய்க்கு அந்த சொல்லுவாங்க விஷத்தை கக்குதுன்னு வாங்க, சுருக்குன்னு பேசி விட்டு போயிட்டே இருக்கும். எப்படி நல்லா இருக்கிற மனுஷனை செத்து போயிடும் அந்த வார்த்தையில. தயவுசெய்து ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்க, வாய் கொஞ்சம் மாத்திக்கோங்க. வாயையும் நாவையும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அன்பா பேசுங்க. பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோங்க. பைபிள் படிச்சா பழகிறோம். பைபிள் படிச்சா என்ன வந்துடும்? பைபிள் படிக்காதனால தான் அந்த விஷத்தை கக்கிற வார்த்தைகள் வருது. புரியுதா? ஏன் இந்த வார்த்தை வருது? சுருக்குன்னு டக்குன்னு பேசி காயப்படுத்தி விட்டுறது, அவ்வளோதான். நம்ம தான் வார்த்தையில் வல்லவர்கள்ன்ட்டு. அப்படி இல்லைங்க, வார்த்தை பேச. ஏன்னா காத்துக்கணும். வாயையும் நாவையும் காத்துக்கொள்ளு, தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு. இது ரெண்டத்தையும் காத்துக்கிட்டா தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி. அவன் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்க மாட்டான். தெரியும் தெரியாது, வரமாட்டேன். ஆமே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் சரி ஓகே, எல்லாத்துலையும் இறங்கி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு, அவர் நம்மளை நடத்துகிறாரு. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற தேவன். அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட எதிர்பார்க்கறது, ஒன்றை நீ ஒழுங்கா காத்துக்கோ. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஒழுங்கா ஆராதனைக்கு வா. நாளைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வருவாங்க, பாஸ்டர் உடம்பு இல்லை ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து நான் சர்ச்சைக்கு வரேன், வருவாங்க. கர்த்தர் பாதுகாப்பாரு, ஜீவனை கூட்டி கொடுப்பாரு, எல்லாம் நடந்துரும். திரும்ப என்ன பண்ண சொல்லுங்க? இது என்னங்கய்யா பழைய, நான் இதுக்கப்புறம் இது தொடவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ண மாட்டேன், தொடவே மாட்டேன். ஐயோ, இதனால தான் எனக்கு பெரிய பிரச்சனை. கடைசியில் பார்த்தா என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணிடுச்சு? அதில் தான் கிடக்கும், அதில் தான் விழுந்து கிடக்கும். நான் சொல்றேனே, இன்னைக்கு நிறைய பேர். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவங்க அப்பா பீடி குடிப்பாராம், பயங்கர பீடி. அது யாரோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் அது யார்கிட்ட. நடுவில் பீடி குடிச்சுட்டே இருப்பாராம். நல்ல அந்த ஊழியக்காரர் அந்த அப்பாவை அந்த அளவுக்கு பாதுகாத்தாராம். எந்த ஒரு இது அவரால் முடியல, பீடி குடிக்காமல் இருக்க முடியலன்ட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இவர் பீடி குடிச்சாருன்னா செத்துருவாருன்ட்டாங்களாம். பீடி குடிச்சா செத்துருவாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த நேரம் வரைக்கும். யார் இது? தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய அப்பா. ஆமாம், அவர் அவ்வளோ நேரம் அவரை பாதுகாத்துக்கிட்டே இருந்தாராம். இவர் எல்லாத்தையும் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சு பாதுகாக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் பீடி பிடிச்சி இழுத்தா கூட என்ன ஆயிடுவார், செத்துருவாருன்ன உடனே இவர் சொன்னாராம், இதுக்கப்புறம் இது தொடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறாராம் தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய. கடைசியில் சரிப்பா நீங்கள் இருங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், சரி நல்லா இருக்கிறீங்க, கொஞ்சமாவது இருங்க அப்படின்னோடனே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து பார்த்தா அவரை சுற்றி டாக்டர்ஸாக நிற்கிறாங்களாம். அவரை சுற்றி யார் நிற்கிறதா? டாக்டர்ஸாக நிற்கிறாங்களாம். என்ன அப்படின்னு கேட்டால் டாக்டர் சொல்கிறாரா, உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னாங்களாம். இல்லையே, நான் போகும்போது நல்லா தானே இருந்தார், ஒன்றுமே இல்லையா, அவர் நல்லா தானே இருந்தார். இல்லை கீழே பாருங்க அப்படின்னாராம். ஒரே ஒரு பீடி துண்டி என்ன பண்ணுக்குது, கீழே கிடக்குது. எது கிடக்குது? ஒரே ஒரு. இவர் போனதுக்கப்புறம் ஒருத்தனை கூப்பிட்டு அவர்கிட்டருந்து காசு வாங்கியிருந்தாரா என்ன தெரியல, 5 ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தனை போய் என்ன வாங்கிட்டு வர சொன்னாராம், பீடி வாங்கிட்டு வந்து குடிச்சாராம். குடித்த ஸ்பாட்டில் ஒரே, ரொம்ப கூட இல்லையா, ஒரு இழுத்தாராம். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு. எங்க ஒருத்தரை இவ்வளோ தாங்க பாதுகாக்க முடியும். புரியுதா நான் சொல்கிறது? நான் சொல்கிறது புரியுதா? சில பேர்லாம் குடிச்சா நீ செத்துருவேன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸுங்க.
ஆமாம், போ, டாக்டர் சொல்கிறது என்னன்னு சொல்லி இதுக்கு குடிச்சிடும். கடைசியில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுன? கர்த்தர் பாதுகாக்க தான் முடியும், தடுக்க மாட்டார். நீங்கள் செய்கிற விஷயத்தை தடுக்க மாட்டார். பாதுகாக்கிறாருன்னா அந்த பாதுகாப்பில் ஒழுங்காக போயிட்டே இருக்கணும். கடைசியில் போய் எங்கேயாவது முட்டிக்கு நின்று ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னா அப்போ சொல்லுவார், உன்னை நான் அறியேன்னு தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஏங்க, முன்னாடியும் பாதுகாக்கிற பின்னாடியும் பாதுகாக்கிற தேவன் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. என்னது? உங்களே நீங்கள் பாதுகாக்கணும். பேச்சில், நடக்கையில், சிந்தனையில், வாழ்க்கையில், எல்லாத்துலேயும் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், இந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, அந்த பொண்ணு ஏமாத்திருச்சு. பாதுகாக்கிற தேவன் பாதுகாக்க தான் முடியும். வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேணாம், அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேணாம், தடுக்கிறாருன்னா வேணாம், அதிலே நடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாம் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிஞ்சவங்க அப்படியே முழங்கால் படியிடுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி